வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா மீனானம் பார்க்க போகிறோம். வாங்க. அடுப்பில் சட்டியை அதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். அடுப்பத்தை வச்சு சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறேன். சட்டி சூடான உடனே இப்போது எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரிஞ்சு வந்துச்சு. இப்போது ஒரு அரை ஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். வெந்தயத்தை போட்டுக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனு சீரகம், அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இப்போது பூண்டு கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு, அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. மண் சட்டியில் வச்சா ஆனமுங்க நல்லா இருக்கும். நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்குங்க. இப்போது அது கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும். செவந்து வந்தோடனே பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். 2 பல்லாரி, அதையும் போட்டுக்கலாம். இப்போது நல்லா அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போது பல்லாரியை போட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும். வெங்காயம் வேகிறது தான் உப்பு போடுறது. அது கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போது நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருந்தேன். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி பழம் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு காஷ்மீரி வத்தத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், அதை போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போது மசாலாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூனு அதை போட்டுக்கிறேன். இப்போ அதுவும் அந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கி வரட்டும். வதங்கி வந்த உடனே இப்போது நல்லா அது வதங்கி வந்துருச்சு பாருங்கள். வதங்கி வந்துருச்சு. இப்போது புளி கரைச்சலை தூக்கி அதில் ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், 1 கப்பு புளி கரைச்சல் வச்சுருக்கேன். அதையும் தூக்கி இப்போ ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இப்போது தேவையான அளவு ஒரு கப்புக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தக்காளி பிணைஞ்ச கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ முருங்கைக்காய் 1 எடுத்து வச்சுருக்கேன் மீனானத்துக்கு. முருங்கைக்காயெலாம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம்.
ஒரு மூடி போட்டுருவோமா? அவ்வளோந்தான். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் நல்லா முடிஞ்சிடுச்சிங்க. மாஷா அல்லாஹ், ஆனால் எப்படி கொதித்து வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போது இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுக்கிறேன். இது வந்து பாறை மீன், தொலியை உரித்து வச்சுருக்கேன். ஒரு பாறை மீன், சீலா மீன். இது சீலா மீன் எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தாங்க. அதை தான் இன்றைக்கி ஆணை வைக்கிறேன். முருங்கைக்காய் மாங்காய் போட்டு ஆணம். எத்தனை பேருக்கு முருங்கைக்காய் மாங்காய் போட்டு ஆணம் சாப்பிட்றது, மீன் ஆணம் பிடிக்குன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு, சரியா? இப்போது மீன் போட்டாச்சு, மீனும் போட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் மாங்காய், ஒரு பாதி மாங்காய், பெரிய மாங்காய், 2 பச்சை மிளகா. பச்சை மிளகாலாம் கடைசியாக தாங்க போடணும். எப்போவோ மாங்காவும் வந்து கடைசியாக தான் போடணும். பாருங்கள், இது மாங்காய் வந்து அப்படியே வெந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மீன் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். என்கிட்ட வந்து தேங்காய், அரைச்ச தேங்காய் இல்லை, ரெடிமேட் தேங்காய் பால். பாருங்கள், ரெடிமேட் தேங்காய் பால் தான் வாங்கியிருக்கேன். அதுதான் இப்போ நான் அதில் ஊற்ற போகிறேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஊற்றிட்டேன். தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இப்போ அதை லைட்டாக நம்ம கிண்டி விடுவோம். ஏன்னா மீன் போட்டாச்சு பார்த்தீங்களா? அதனால் வந்து ரொம்ப அதை கிண்டக்கூடாது. மாங்காய் போட்டு மீன் போட்டு வச்சாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா கொதிச்சு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கிட்டோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அது நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சுடுது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 நிமிஷம்ன்றான் பாரு, சாரிங்க, 5 நிமிஷம் முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், ஆஹா மாஷா அல்லாஹ், எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்படி சாப்பிட்றது பிடிக்கும்னாக்கா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மாங்காயெல்லாம் வெந்துட்டார். மாங்காய் வெந்துட்டு பச்சை மிளகா கடைசியாக போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள். இந்த ஆணம் செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சரிங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மீன் ஆணத்தை நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.